இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இன்று இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்மை உண்டாக்கிய தேவன் பேசுகிற தேவனாயிருக்கிறார். மனிதனை அவர் படைக்கும்போது அவருடைய ரூபத்திலும் சாயலிலும் படைத்தார். நம்மையும் அவரை போலவே பேசுகிறவர்களாக படைத்தார். ஏன் தெரியுமா? நாம் அவரோடு பேச வேண்டும் என்பதற்கு தான். பேசாத பிள்ளைகளை ஊமை என்றும் மாற்றுத்திறனாளி என்ற வகையிலும் நாம் சேர்ப்போம். ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு என்று கூறுவோம். அதிக சவால்களை இந்த உலகத்தில் அவர்கள் சமாளித்து வாழ வேண்டிய அவசியம் என்பதுதான் அதன் அர்த்தம். நாமும் தேவனோடு உறவாடுகிற அனுபவம் இல்லை என்றால் இந்த உலக பாடுகளுக்குள் சவால்களுக்குள் போராடி வாழ வேண்டிய அவசியம் ஏற்படும். ஜெபிக்க எந்த காசும் பணமும் தேவையில்லை. கிரேக்க தத்துவம் ஒன்று இப்படியாக சொல்லுகிறது: நீ உன்னை அறிய வேண்டுமென்றால் உன்னை படைத்த தேவனை அறிய வேண்டும். ஒருவரை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை பற்றின செய்திகள், இன்ஃபர்மேஷன் மட்டும் போதாது. அவர்களோடு பேசி பழக வேண்டும். தேவனை அறியும் அறிவுக்குள் போக முதலாவது அவரோடு பேச பழக வேண்டும். நீங்கள் பேச பேச அவரும் பேசுவார். சிலர் மற்ற வீடுகளுக்கு தானாக சென்று அல்லது அவசியமில்லாத ஃபோன் கால்களை போட்டு தேவையில்லாத சங்கதிகளை அதிகமாய் அறிய வாஞ்சையாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவனிடம் பேசுகிற பழக்கம் இல்லை என்பார்கள். தேவனிடம் பேச பழகுங்கள். அதுதான் ஜெபம். உங்கள் வாழ்க்கையில் சத்துருனுடைய திட்டங்களை முறியடிக்க நீங்கள் ஜெபிக்கத்தான் வேண்டும். அவனுடைய ஆளுகையை நம் வாழ்க்கையில் இல்லாமல் போகும்படியாக செய்ய அவன் சிங்காசனத்தை நாம் கவிழ்க்க வேண்டும். அதாவது அவனுடைய ஆளுகையை போக்க வேண்டும். அதற்கு நாம் முழங்காலில்தான் யுத்தம் செய்ய வேண்டும். அதுதான் ஜெபம். எந்த மந்திரவாதிகளிடம் சென்றாலும் நடக்காது. அவன் மந்திரம் ஓதிதான் பிசாசிடம் ஜெபித்து ஏதோ ஒன்றை செய்ய பார்ப்பான். அதற்கு பதில் நாமே தேவனிடத்தில் ஜெபித்தால் சர்வ வல்லமையுடைய தேவன் பிசாசின் தந்திரங்களை முறியடிப்பார். சத்ருவின் அதிகாரத்தை ஒழித்து போடுவார். ஒருவனும் உங்கள் எல்லைக்குள் கூட கால் வைக்கவே முடியாது. நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் தோல்விக்கும் சோர்வுகளுக்கும் பலனற்று திடனற்று போகிற நிலைகளுக்கும் ஒரே தீர்வு ஜெபம்தான். நம் ஜெபத்தில் பூமியில் எவைகளை கட்டுகிறோமோ அவைகளை பரமபிதா தேவ ராஜ்யத்திலிருந்தே நமக்காக அதை கட்டி போடுவார். இன்று அரசியல் குழப்பங்கள், ஜனங்களுக்குள் குழப்பங்கள், வெள்ளம் இல்லை, அதாவது நிலத்தடி நீர் இல்லை, பூமிக்கடியில் 1000 அடி கீழே போயும் தண்ணீர் கிடைக்க மாட்டேன் என்கிறது. வன்முறைகள், பலாத்காரம், கூக்குரல், பயங்கரவாதங்கள், தீவிரவாதம், வறட்சி, விவசாய புறக்கணிப்பு, தற்கொலைகள், கொள்ளை நோய்கள், மர்ம காய்ச்சல்கள், பஞ்சம், யுத்தங்கள், வெயில் கொடுமை ஒருபுறம் என்றால் கடுங்குளிர் இன்னொரு புறம், வெள்ளப்பெருக்கு இன்னொரு புறம். தேவன் அருவருக்கும் பாவங்களினால் வீட்டிலும் நாட்டிலும் நிறைந்து காணப்படுகிறது. நாம் இதையெல்லாம் தெரிந்தும் எதையும் அறியாதவர்கள் போல் இருந்தால் தேவனுடைய திட்டமோ சித்தமோ நமக்குள்ளாக நடக்கவில்லை என்றல்லவா அர்த்தம். அடிமைதனம் மாற வேண்டுமா? அரியணை அளவுக்கு உயர்வு வேண்டுமா? ஆளுகை வேண்டுமா? நியாய தீர்ப்பு, அதாவது தேவனுடைய கோபம் நம்மேல் வரும் என்று அறிந்திருந்தும் நாம் இப்படி சுகஜீவிகளாய் வாழக்கூடாது. நிர்விச்சாரமாய் இருக்கக்கூடாது. இன்று வரை நமக்கு ஜீவன் இருக்கிறது என்றால் தேவன் நமக்கு கொடுத்த வேலையை, சித்தத்தை, அதாவது அசைன்மெண்ட்டை, ப்ராஜெக்டை நாம் இன்னும் தொடக்கூட இல்லை, முயற்சிக்கு கூட எடுக்கவில்லை என்பது தான் அர்த்தம். அந்த பக்கமே திரும்பலை என்று தான் அர்த்தம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிக்கவும் முழங்காலில் நிற்கவும் பழக வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லித் தருகிறது. அதுவும் கிறிஸ்துவ குடும்பங்கள் தெய்வ கட்டளைக்கு, சித்தத்திற்கு, தெய்வீக ஒழுங்கிற்கு கீழ்ப்படியாமல் அலட்சியமாய் காணப்படக்கூடாது. ஓய்வு நாளில் மட்டும் ஆரவாரமாய் தேவனை ஆராதித்து விட்டு வார நாட்களில் அழியும் ஆத்துமாக்களை பற்றி கவலை இல்லாமல் இருக்கவும் கூடாது. நம் சோம்பலுக்கு நாம் கொடுக்கும் சாக்கு குடும்பம், வேலை, பலவீனம், வியாதி, விருந்தாளி.
இனி காலம் செல்லாதுங்க, இன்னும் நேரமும் இல்லை. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அதாவது நாமே வாஞ்சித்தாலும் செய்ய முடியாத நாட்களும் நேரமும் நெருங்குகிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம் என்று பரிசுத்த வேதாகம் எச்சரிக்கிறது. நாம் ஜெபித்தால் தேவன் கிரியை செய்வார். when we work. when we pray, God work. ஜெபித்தால்தான் எல்லாவற்றிற்கும் முடிவு. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபத்திற்கு பதிலளிக்கும் எங்கள் அன்பின் தேவனே, நாங்கள் உம்மோடு உறவாடுவது எத்தனை அவசியம் என்று இன்று அறிய எங்களுக்கு செய்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் குடும்பத்தை, வேலை காரியங்களை, எங்கள் ஆன்மீக காரியங்களை நாங்கள் ஜெயிக்க, அதில் மேற்கொள்ள ஜெபம் எங்களுக்கு வேண்டும். அந்த ஜெபாவி எங்களுக்குள் எழும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவிலும், மரித்தோருக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கு நடுவிலும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் நடுவிலும், பீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவிலும் நின்று மன்றாட புலம்ப எங்களுக்குள் ஒரு ஆவலை, ஒரு தாகத்தை கொடுப்பீராக. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் இருப்பது பாவமாயிற்றே. உம் ஜனங்களுக்கு முழங்காலில் நிற்கும் அனுபவத்தை அதாவது ஜெபிக்கிற அனுபவத்தை தருவீராக. ஜெபத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இது மற்றவர்களுக்கும் அப்படியாக இருக்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.